வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இந்தியா ஓமன் இடையிலான விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் உத்திசார் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் தலைமை நீதிபதி உட்பட உச்சநீதிமன்றத்தின் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்துள்ளது. தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசனை செய்த பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளதாக மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். 10 மாநிலங்களில் 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்யும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது. மேலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் தலா ஒரு மாநிலங்களவை இடத்திற்கான இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று துவங்கியது. இதற்கான தேர்தல் இம்மாதம் 18ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கையும் அன்றைய தினமே நடைபெறும். மேற்கு வங்க மாநிலத்தில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. புதிதாக 35 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். கொல்கத்தாவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு RN ரவி அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகளை இன்று ரூர்க்கி IIT வெளியிட்டுள்ளது. தேர்வர்கள் தங்களது தேர்வு முடிவுகளை JEE.adv.ac.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.